மதுரைக்கு போகாதடி தஞ்சாவூர் போகாதடி தலாட்டாம வெக்கமா இல்ல என்ன வெக்கம்? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பொட்டாங்கூச்சிடி நான் பொட்டாங்கூச்சிடி. லாஸ்ட் டைம் மட்டும் பாடு. சந்திரனின் ஒரு பாதி இந்திரனின் ஒரு பாதி சுந்தரனை என்றோடி ஆனதென்ன. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நீங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படிங்க போறீங்க. பிக் பாஸ் ஹாய் சார். ஆமா வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. பாக்குற எங்களுக்கு ரொம்ப படபடப்பா இருந்தது. சாண்ட்ரா ஆர் யூ ஓகே சாண்ட்ரா? ஓகே கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே உட்காருங்க. நன்றி. பாரு, கமருதீன், சாண்ட்ராவை தவிர மத்த 6 பேர் சொல்லுங்க, உங்களுக்கு அது எப்படி இருந்தது? வார்த்தைகள் போக போக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தது. அதை கேட்டுட்டு கார்ல உட்காரவே முடியல. ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே இல்ல இதுக்கு மேல படிக்க முடியல. இல்ல கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்கு. ஒருத்தவங்க டயர்டாகி வெளியில போறது ஓகே, பட் மிதிச்சு தள்ளினது வந்து சாண்ட்ரா வந்து பேசுறாங்க, நார்மலா இருக்காங்க, கையில இப்படி தூக்குறேன், கண் அப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஆகுது சார். என்ன இது சார், டிக்கெட் டு ஃபினாலே தான் இது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். முக்கியன்றது எதுவுமே இவ்வளவு முக்கியம் இல்ல சார். அப்பயும் பார்வை சொன்னது மெடிக்கல் டீம் இருக்காங்கல்ல, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி. அப்ப என்ன நடந்தாலும் இங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது தெரியும். அதுக்காக என்ன வேணா பண்ணலாமா? நாக்கு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. சப்போஸ் விடும் போது ஒரு எப்போ வேணா யாருக்கு வேணா என்ன வேணா ஆகுதுண்ணா. அந்த டைம்ல ஏதோ ஒன்று ஆயிருந்தா அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்கும் மட்டும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆயிருந்தா அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இறக்கம் இல்லையா உனக்கு? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கார்லயே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. அப்ப எவன் வீட்டுல இடம் விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படிதானே? ஆறு சிரிக்கிறாங்க, கமருதீனும் சிரிக்கிறாங்க. அந்த ஃபிக்ஸ் கூட ஃபேக்கா இருக்கும்னு சொல்றாங்க சார். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். அவங்க கீழே விழுந்து கத்துறாங்க. அவங்களோட தொடப்பகுதி வந்து கார் டோர்ல மாட்டிட்டு இருந்துச்சு சார். அது தெரிஞ்சும் கூட பாருட்டி அது இழுக்கிறாங்க, திருப்பி இழுக்கிறாங்க. எனக்கு எப்படி ஒரு பொண்ணு இப்படி பண்ண முடியுது? ரொம்ப பயந்துட்டேன். இது ஒரு வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கை. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. டப்புன்னு கார் அடிச்சிட்டு அப்போ ஒரு இது நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட நம்ம ஒருத்தவங்க பண்ணிருக்கோமே அந்த ஃபீலே இல்ல சார். நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு. இந்த கேமுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒரு ஜோன்குள்ள போற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் a person also. சீரியஸா எடுத்திருந்தா தான் திருந்திருப்பீல. சீரியஸா எடுத்திருந்தீங்கன்னா திருந்திருப்பீல்ல. சாண்ட்ராக்கு வந்தது ஃபிட்ஸ் இல்லை, அது ஒரு பேனிக் அட்டாக். அது பதட்டத்திலையும் பயத்திலையும் வர்றது. அந்த பயம் தான் காலைல கமருதனை பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது. கண்ணு முன்னாலேயே தன்னை கடந்த கொடுமையா பார்த்த கங்கா கோபத்துல ஆவேசமா பண்ணியாரை தாக்கி மயக்கம் அடைஞ்சார். என்ன டாக்டர் சொன்னீங்க? இது ஒண்ணு இல்ல, வெறும் மனப்பிராந்தி. இது வெறும் மனப்பிராந்தி. நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. அது பதட்டத்திலையும் பயத்திலையும் வர்றது. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க உண்மைதான் நம்புறேன். பார்வன் கமருதீன் ஒண்ணா உட்காருங்க. சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டுறா. பார்வன் கமருதீன் இங்க வந்து மன்னிப்பு வேண்டாம், சாரி வேண்டாம், தப்பு தான் வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம். நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்லுங்க. செக்மேட். அப்போ விக்ரம் வந்து ஏண்டா இங்க வந்தாலும் நீங்க வந்து இந்த ரொமான்ஸை மட்டும் விட மாட்டீங்களாடா அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் என்ன அந்த ரிலேஷன் பேர் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் சமா கள்ளக்காதல், காமக்காதல். அதான் மோர் தென் a friend. மோர் தென் a friendன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது நீங்க வெளியே பேசிக்கிட்டதை விடவே அது அதிகமா இருந்துச்சு. ஆமா சார்.
அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. என்ன பேட் டச் சொல்லிட்டான்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த பேச்சை நிப்பாட்டி இருக்கீங்களா நீங்க? அதுக்கப்புறமும் பாரு வந்து ஷேர் பண்ணவே இல்லையா அந்த விஷயத்தை பத்தி? சொன்னாங்க சார் 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். பாரு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறமும் கமருதீன் மேல கம்ப்ளைண்ட் வச்சாங்களா இல்லையா? டப்பா எட்டி உதச்சுக்கு அப்புறம் கூட வச்சாங்களா இல்லையா? இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். விக்ரம் கிட்ட ஒன்னு டிவின்னு ஒன்னு சொன்னால என்னது அது? டொமஸ்டிக் வயலன்ஸ் சார். நீங்க பேசுனதை விட அவங்க ஒன்னும் அதிகமா பேசல அப்படின்னா இது ஒண்ணு புதுசு இல்ல. இல்லாத பழிய போடல, இது பழியும் கிடையாது. நீங்க பேசின வார்த்தை விட அதிகமா கிடையாது. வெளியே வந்து கமருதீன் பார்த்தா தெரியும் நீங்க யாருக்கிட்ட என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு. இதைத்தானே படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க? பாரு கமருதனை பத்தி எல்லார்கிட்ட என்னென்ன பேசிருக்காங்கன்னு வெளியே வந்தா அவருக்கு தெரியும். அதனால நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்தை வந்து என்னமா ஷேர் பண்ணீங்க? ஊர் உலகம் பார்த்தது கமருதீன் தெரியாம போயிட்டுமா? அது ஊர் உலகம் பார்த்ததானமா? அப்ப நீ என்ன பத்தி ஏதோ கேவலமா பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சவனே எனக்கு தெரியல சார். எனக்கு அந்த பாயிண்ட்ல பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு சார். கமருதீன் அவங்க குழந்தைகளை பத்தி பேசும்போது செருப்பால அடிப்பேன்னு சொல்லும்போது துப்பும் போது நீங்க கமருதீன் ஒரு வார்த்தை தடுத்திருப்பீங்களா? கமருதீன் என்கரேஜ் தானே பண்ணீங்க நீங்க. இப்ப ஒரு சந்தோஷம் தானே. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்ட வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே. இத செய்யறது மூலமா கமருதீனோட கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகுது. அவருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது பாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன் சார். நான் நிப்பாட்டி இருக்கணும் சார். நான் இன்னும் ஸ்ட்ராங்காவே நிப்பாட்டி இருக்கணும் சார். சாரி என்ன சாரி? அது உங்களுக்கு சாதகமா இருக்கு, நீங்க என்கரேஜ் பண்ணிக்க. நீங்க சொல்லுங்க கமருதீன், எப்படி கமருதீன் உங்களால முடிஞ்சது இது? சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க கமருதீன்? எதுக்கு நான் உங்களை காரி துப்புறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? எதுக்கு அவங்கள செருப்பால அடிப்பேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க புள்ள பத்தின அதே மாதிரி தான் நானும் பண்ணேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா? எதை நியாயப்படுத்த முடியும்னு கேக்குறேன் நான். சொல்லுங்களேன், நியாயப்படுத்துங்க பார்க்கலாம். சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. கில்லர் காயின் ஒரு ஐயோ வேற ட்ரை பண்ணுங்க, வேற ட்ரை பண்ணுங்கன்றேன். ஏன்னா எல்லாரும் ஒரு மன்னிப்பு கேளுங்க பாங்க, மன்னிப்பு கேளுங்க கைது. ஓகே முடிஞ்சிச்சு, இப்ப பதில் சொல்லுங்க. வேற பதில் சொல்லுங்கன்றேன். அது அப்படியே காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டோன்னே என்னால தாங்கிக்க முடியல. நீங்க என்ன நினைச்சு உள்ள வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட இம்பாக்ட் வெளியே என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிய வேணாம். அதாவது நீ பப்பா இல்லப்பா வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. பட் அவங்களும் செம்ம ஸ்போர்ட்டிவா அவங்கள பயங்கரமா அதாவது டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சரண்டர் இந்த சாரி ஃபேஸ்லாம் இப்ப வச்சு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டாங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? கோவத்துல வார்த்தை விடுவீங்க, கோவத்துல எட்டி உதப்பீங்க, கோவத்துல தள்ளி விடுங்க. சார் எட்டிலாம் உதைக்கல சார். என்ன பண்ணார் வினோத்? இப்படி காலை வச்சு அடிக்காதீங்க ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காது. ஒரு காரோட டோரோட எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்கும், அதுல இடிக்கும் குத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு குரூயல் எப்படி உங்களால பிஹேவ் பண்ண முடிஞ்சது எனக்கு அதான் தெரியல. விஷம் அப்படித்தானே இருக்கும். என்னங்க இது உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? சினிமால இந்த மாதிரி சீன் வந்து நமக்கு படபடன்னு இருக்கும். நிஜமா அதை 2 பேரும் சேர்ந்து செய்றீங்க. உங்களை வெட்டின அந்த அறுவாளுக்கு தான் கேவலம். இவங்க பெரிய லைலா மஜ்னு ஓட நாயக பஸ்லயோ ரயில்லயோ நடந்து ஓட வேண்டியதானடா. ஒரு சக்கரம் தெரியுமா உங்களுக்கு? உங்க பிரச்சனைக்கு சாண்ட்ரா உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தானத்து வரைக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க உடலும் சதையுமா என் பக்கத்துல இருந்து எனக்காக அவங்க அப்படிப்பட்ட மனுஷியை தான் உங்களால அப்படி பண்ண முடிஞ்சதா? அவங்க ஊருக்குள்ள யாரை பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களாம். சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முழுங்கிடுவாங்களாம். அவங்க ஃபோர்ஸ் இது பண்ணதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் சார். நீங்க ஐயோயோ நீங்க நடந்தத சொல்ல, நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. இங்க பேசி சமாளிக்க முடியாது சார். நான் கம்ப்ளீட்லி நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது சார். என்னுடைய கோபத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல சார். ஐ ஷுட் நாட் பீ இன் தி ஷோ சார். என்ன கொன்னுடுங்க, நான் வாழ தகுதி இல்லாதவன். என்ன கொன்னுடுங்க. அடுத்த நாள் வந்து அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ற அளவுக்கு நான் போயிட்டேன் சார். ஆஸ்கார் அவார்டு குடுறா ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. இப்போ உங்க அக்கா வந்து இத பார்த்தாங்கன்னா அவங்கள கட்டா செருப்பா அடிச்ச மாதிரி பேசின அப்படி சொல்லுவாங்களா உங்க அக்கா? பாரு வீட்டு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. நீ சூப்பரா பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சு அவங்க கதை மாட்டி இழுத்தையில அப்ப பாவம் உன் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும்
ஜோலி முடிஞ்சு. என்னப்பா வாங்க போமா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? சொன்னல கமருதன், நான் அவர்கிட்ட பேசும்போது நீ என்ன பார்த்து முறைக்கிறது? ஏய் வெல்ல போ முதல்ல. ஏய் வெல்ல போ முதல்ல நீ. இந்த அளவுக்கு நிக்க வச்சது காரணமா? உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு குளிர் காஞ்சி இன்னைக்கு இந்த ரெட் கார்டு வாங்கி வெளியே போற அளவுக்கு. துர்னா, அதுக்குள்ளேயா நான் எவ்வளவு படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? வெளியே வா, வெளியே வா.